Hi everyone. City of Dreams இலங்கையில் பிரம்மாண்டமான முறையில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்தியாவின் பிரபலமான திரைப்பட நடிகர் ரித்திக் ரோஷன், அதே போன்று இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட பலரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டனர். சிட்டி ஆஃப் ட்ரீமிலே அப்படி என்ன இருக்கின்றது என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது. 36,000 கோடி செலவிலேயே இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையின் பொருளாதாரத்தையும் சுற்றுலா தளத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் விதமாக சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அப்படி இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸிலே என்ன இருக்கின்றது என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது. என்ன இருக்கின்றது என்று கேட்பதை விட என்ன இல்லை என்றே கேட்க வேண்டும். அவ்வாறான வடிவமைப்பாகவே இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் கனவு நகரமாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸின் திறப்பு விழாவிற்காக இந்தியாவின் பிரபலமான திரைப்பட நடிகர் ரித்திக் ரோஷன் வருகை தந்திருந்தார். அதே போன்று இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, முன்னாள் ஜனாதிபதிகள், அமைச்சர்கள், அதே போன்று பிரபலமான வர்த்தகர்கள், விவிஐபிக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடாத்தப்பட்டிருந்தது. இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸிலே மிகவும் பிரம்மாண்டமான கெசினோ காணப்படுகின்றது. இலங்கையில் எங்கும் இல்லாத அளவிலே இந்த கெசினோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 800க்கும் அதிகமான ரூம்ஸ் காணப்படுகின்றது. 20க்கும் அதிகமான ரெஸ்டாரண்ட் காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸிலே சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அனைத்து தேவைகளும் உள்ளடங்கப்பட்டதாகவே இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல், ரூம்ஸ், கெசினோ என ஒரு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அல்ட்ரா லக்ஸரி முறையிலே இந்த வடிவமைப்பு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஆக கனவு நகரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திறப்பு விழாவிற்கு ஆரம்பத்திலே ஷாருக் கான் வருவதாக கூறப்பட்டாலும் அவருக்கு திரைப்பட படப்பிடிப்பிலே ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் அமெரிக்காவிற்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளதன் காரணத்தினால் அவருக்கு பதிலாக ரித்திக் ரோஷன் வருகை தந்திருந்தார். இவருடைய வருகையினாலும் மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸின் ஆரம்ப வைபவம் நடாத்தப்பட்டிருந்தது. இதன் உரிமையாளர்களாக இலங்கையின் பிரபலமான தொழில் முனைவர்களான ஜோன் கீல்ஸ் காணப்படுவதுடன் சீனாவின் மெல்கோ நிறுவனமும் காணப்படுகின்றது. இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்தே இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸை உருவாக்கியுள்ளனர். அதே போன்று இது 36,000 கோடி செலவிலே உருவாக்கப்பட்டுள்ளது. 1.2 பில்லியன் செலவிலேயே இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே எதிர்காலத்தில் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவும் சுற்றுலா பயணிகளின் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வண்ணமாகவே இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஊடாக எதிர்காலத்தில் இலங்கையின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் சுற்றுலா பயணிகள் இன்னும் பல மடங்கு அதிக அளவிலே இலங்கைக்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸின் ஆரம்ப வைபவமே மிக பெரும் விளம்பரமாக இலங்கையின் பொருளாதாரத்தை, சுற்றுலா தளத்தை மேம்படுத்தும் விதமாக அமைந்ததாகவும் கூறப்படுகின்றது. எனவே இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஊடாக இலங்கையின் பொருளாதார மாற்றங்கள் ஏற்படுமா, சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.